முழுக்க முழுக்க அந்த சரத்ன்றவன் போய் தான் சொல்லியிருக்கான்றதுக்கான ப்ரூஃப் பவுன்சர்ஸ் கையில் அந்த பையனை பிடிச்சி இப்படி தூக்கி கீழே போடுறதுக்கு முன்னாடி அந்த இருக்கிற அந்த ஃபுட்டேஜும் இப்போ கிடைச்சிச்சு. அவனை வந்து சொல்ல வச்சிருக்காங்கன்றது தெரியுது. இவ்வளவு கேவலமா அரசியல் பண்ணலாம். இப்போ இந்த இன்னொருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருல்ல, அவர் வந்து ஃபேக்கா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு சொல்றேன். ஏன் சரத்தையும் வந்து தூக்கி எறிஞ்சிருக்க கூடாது? அது வீடியோ ஃபுட்டேஜ்ல மாட்டாம இருந்திருக்கலாம். தளபதி விஜய் அவர்கள் கொடுத்தாரான்னு கேட்டேன். இது வந்து ஆதவ ஒரிஜினல். நான் கேட்கறது கட்சியினுடைய அறிக்கை. நீ பிஜேபியாடா? எந்த சார்ல புரியல. படிங்க தம்பி, மக்களுக்கு தெரியும். எனக்கு தான் தெரியுமே சார். இப்ப நீ எல்லாருக்குமே தெரியும். உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். கேமரா இதுக்கு ஆஃப் பண்ணிடலாம். புரியலையா என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க சரியில்லைன்னு தான் நீங்க வரீங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டா அவர் பண்ணிட்டாரா, அவர் ஏன் பிசிஆர் போதும்ட்டாரு அப்படின்னு. நாங்க நீதிமன்றம் போயிருக்குன்னு சொல்லியாச்சு. நீதிமன்றம் போய் மனு போட்டிருக்கீங்க. ஏன் இவ்வளவு லேட்டா போட்டீங்க நான் கேட்கறேன். கவினோட நிக்காமல் ஒரே ஒரு அறிக்கை தாவேகா சார்பில், அந்த அறிக்கையில என்ன நடந்தது? எந்த கம்ப்ளைண்ட் சொல்லப்பட்டதோ அந்த கம்ப்ளைண்ட்ல இருக்கக்கூடிய நபர் இவன் கிடையாதுன்னு உறுதியாச்சு. இப்போ இது பொய்யாக சித்தரிக்கப்பட்டிருக்கு தான் உண்மை. அந்த பவுன்சர்ஸ் என்ன தூக்கி போட்டாங்க, கீழே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தது நான் தான் சொல்றேன். அந்த தொங்கிக்கிட்டு இருந்த நபர் இவர் இல்லைன்னு உறுதியான பிறகு இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு. அப்போ இவனை இயக்க வச்சிருக்காங்க. உங்க நாடகம் இனிமேல் எடுக்கூடாது, புரியுதா? உங்களுக்கு இனிமேல் அடி கன்ஃபார்ம் தான். ஒரு தம்பி வந்து கொலை செய்யப்படுறான் கவின். தளபதி விஜய் அவர்கள் இது வரைக்கும் ஒரு அறிக்கை கூட வெளியிட அன்னைக்கு மாநாட்டில் பேசவும். இப்போ இது குறித்து வேற எந்த கட்சியெல்லாம் குரல் எழுப்பியிருக்கு? எல்லா கட்சிகளும் குரல் எழுப்பியிருக்காங்க. என்ன தீர்வு கிடைக்கும்னா தான் தளபதி விஜய் வந்து அறிக்கை வெளியிடுவார், இல்லைன்னா வெளியிட முடியாது. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சமீபத்தில் நடந்த தாவேகானுடைய 2வது மாநில மாநாட்டில் பவுன்சர்ஸ் வந்து ரசிகர்களை, அதாவது தொண்டர்களை தூக்கி எரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சிக்கலாக இருந்துச்சு. ஸோ அதில் வந்து என்னை ஒரு பவுன்சர்லாம் வந்து தூக்கி எரிஞ்சிட்டாருன்னு சொல்லி ஒரு தம்பி வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறமா இன்னொரு தம்பி வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு. இல்லை, என்ன தான் தூக்கி எரிஞ்சாங்க, நான் இன்னும் தாவேகால தான் இருக்கிறேன், அந்த தம்பி யாருன்னே எனக்கு தெரியல, ஒரு ஃபேக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு இஷ்யூ அப்படி சுற்றிட்டே இருக்கு. எக்ஸாக்டாக என்ன சார் நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் தூக்கி எறிஞ்சாங்கன்றதே தப்பு. தூக்கி எறிஞ்சாங்க, அவ்வளோதான். தூக்கினா பல பேரை கிடையாது. ஒருத்தர் அப்படி எரியும் போதே தளபதி விஜய் அவர்கள் பார்த்துட்டு அவர் பதட்டப்பட்டு தான் அது இந்த மாதிரி பண்ணாதேன்னு சொல்லி உடனே பவுன்சர் ஸ்டாப் பண்ணார். நம்பர் 1. 2வது, இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அவன் பேர் என்ன? இந்த சரத்ன்னு இருந்தாலே ஒரு சைஸாக தான் இருக்கிறீங்கல்ல. சரத்துங்கிற பேர்ல என்ன இருக்கு? இல்ல, ஏற்கனவே ஒரு நாட்டாம அங்க இருந்துட்டு அப்படிதான் பயங்கரமா குரல் கொடுத்துட்டு இருக்காரு. அவரும் அரசியல்ல இருக்கிறாரு. அவரும் ஏதாவது பேசணும்ல, நீங்க அங்கிள்னு சொல்லுவீங்க. அவர் ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா? அவர் அரசியல்ல இருக்காரு. இப்ப நீங்க சொல்ற போதுதான் தெரியுது அவர் அரசியல் இருக்கிறாருன்ட்டு. இந்த மாதிரி அப்ப போய் பேச சொல்லுங்க, அவர் அரசியல் இருக்கிறான்னு தெரியணும்ல. அதுக்காக தான் நான் சொல்றேன். 2வது விஷயம், ஃபர்ஸ்ட் இந்த பையன் வந்து ஏன் அப்படி நாடகம் ஆடினான்றதை தாண்டி யார் அவனை நாடகம் ஆட வச்சதுன்றது இன்னைக்கு கூடிய சீக்கிரம் விரைவில் அம்பலமாயிரும். முழுக்க அந்த சரத்ன்றவன் போய் தான் சொல்லியிருக்கான்றதுக்கான ப்ரூஃப் இன்னும் ஊடகவியலர்கள் கேள்வி கேட்கும் பொழுது இல்லை நீ ஆஃப் பண்ணுங்க போதும் அப்படின்ட்டு. ஏன்னா அவனால வந்து பதில் சொல்ல முடியல. கேட்கக்கூடிய கேள்வி எதில் போனால், எங்கே இருந்த சம்மந்தப்பட்ட ஒருத்தர் அங்கே இருக்கிறான், அவங்க அம்மாவோட பேட்டி கொடுக்குறான். இன்றைக்கு அந்த பவுன்சர்ஸ் கையில் அந்த பையனை பிடிச்சி இப்படி தூக்கி கீழே போடுறதுக்கு முன்னாடி அந்த இருக்கிற அந்த ஃபுட்டேஜும் இப்போ கிடச்சிருச்சு. ஸோ யாரை ஒரிஜினலாக இருந்திருக்காங்க? இப்போ இந்த சரத்ன்ற பையன் வந்து முழுக்க அவனை வந்து சொல்ல வச்சிருக்காங்கன்றது தெரியுது. ஏற்கனவே அந்த சரத்ன்ற ஒருத்தனே ஃபஸ்ட்டு ஒரு முறை ஒரு வீடியோ விடுறான். இல்லை, என்னை வந்து தூக்கிலாம் இருக்கல, எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. எதுக்கு அவன் அந்த மாதிரி வீடியோ விட வச்சாங்க, திருப்பி ஏன் அப்படி போனான்றது இப்போ தெரியுதுல்ல. என்ன கேட்குறேன், இவ்வளோ கேவலமாக அரசியல் பண்ணணும் யார் பண்ணுறாங்க? யார் பண்ண வைக்கிறாங்களோ அவங்கள தான் கேட்குறேன். ஏண்டா, உங்களுக்கு சில பேர் ஆலமரன்ற, சில பேர் வாழை மரங்கிற 2 கேட்டகரியுமே சுற்றிக்கிட்டு இருக்கிற நீங்கள் வந்து ஒரு சின்ன பையில நம்பி தான் கடைசியில் ஒரு கட்சி, இவ்வளோ பெரிய கட்சி இயங்கணுமான ஒரு கேள்வி இருக்குல்ல. திமுக தான் இயக்குறாங்க 100% நம்புறீங்களா நீங்க? தம்பி, யார் செய்ய வச்சாங்களோ சொல்கிறேன். நான் திமுகன்னு பேர் பெரிய கட்சின்னு வந்துட்டீங்கல்ல. பெரிய கட்சின்னு வந்துட்டா அதை எந்த பெரிய கட்சின்னு சொல்லி எவ்வளோ கட்சி இருக்குல்ல. நான் என்ன சொல்கிறேன், எவன் செஞ்சானோ அவனை தான் சொல்கிறேன். நான் செய்யாத ஆளை போய் அதான் யாருன்னு கேட்குறேன். அதை நீங்கள் தான் கேட்கணும். ஊடக வேலை நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சு சொல்லணும். காவல்துறை கண்டுபிடிச்சு சொல்லணும். நான் சொல்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம். யார் அவனை இயக்குறான்றது தளபதிக்கு எதிராக நீங்கள் இயக்கக்கூடியதன் மூலமாக உங்களுடைய அரசியலுடைய தரம் தராதரம் இவ்வளோதான். உங்களால் வந்து கடைசியில் இந்த சின்ன குழந்தை கட்சி விட்டு கட்சியிலே இல்லாமல் திடீர்னு குறுக்கு மறுக்க வந்துட்டு திடீர்னு ஒரு பிள்ளை அங்கே வந்து பாருங்க, அந்த மாதிரி பிள்ளை, அப்படி இந்த மாதிரி பசங்க, இவங்கள வச்சு தான் உங்களுடைய கட்சியை வந்து நகர்த்தி கொண்டு போகக்கூடிய சூழல் உங்களுக்கு இருக்கணும் பொழுது அவ்வளோதான். இல்லை, அந்த பையன் வந்து அவன் வேற கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் வேற, என்னதான் வந்து அந்த மாதிரி தூக்கி எறிஞ்சாங்க அப்படின்னு ஒரு பையன் வந்து சொல்கிறாப்புல. அவர் இன்னும் டிவி கீழே தான் இருக்கிறாரு. அவர் இன்டர்வியூ கொடுக்குறாரு. இப்போ என்னன்னா, அன்னைக்கு மாநாட்டில் எத்தனையோ பேர் கலந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் ரேம்ப் வாக்கில் வந்து அந்த ரேம்பில் ஏறிட்டாங்க. தளபதி விஜய் அவர்களை பக்கத்தில் பார்க்கணும், இல்லைனா அவர்கிட்ட வந்து கை குலுக்கணும், ஒரு மாலை போடணும், ஏதோ ஒரு இன்டென்ஷனோட நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ இந்த இன்னொருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருல்ல, அவர் பேர் வந்து சரத். அவர் வந்து ஃபேக்காக தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னு சொல்கிறீங்க. ஏன் சரத்தையும் வந்து தூக்கி எறிஞ்சிருக்க கூடாது? அது வீடியோ ஃபுட்டேஜ்ல மாட்டாம இருந்திருக்கலாம். என்னது
சரத்தையும் உண்மையிலே பவுன்சர்ஸ் தூக்கி எரியல. நீங்க சரத் எங்க போனா? மாநாட்டுக்கு. யார் வீட்டா பெட்ரூம்குள்ள போயிருந்தானா நான் தெரியாம இருக்கிறதுக்கு? மாநாடு இல்ல, மாநாட்டுக்கு வந்த ஒவ்வொருத்தரோட முகமும் தனித்தனியா தெரியுமா? இஷ்யூவான எல்லாத்துக்கும் தெரியும் தம்பி. எல்லாருமே அங்க வந்து மாறி மாறி அவ்வளவு வீடியோ செல்ஃபி எடுத்துருக்காங்க. இந்த ஃபுட்டேஜ் எப்படி இல்ல சார், நான் என்ன சொல்றேன், இப்ப வந்த ஃபுட்டேஜ் எப்படி கிடைச்சது? ரேம்ப்ல மட்டுமே எத்தனையோ பேர் ஏறி இருக்காங்க. ரேம்ப்ல இப்படி வந்தான்ல இவனுடைய ஃபுட்டேஜ் எப்படி கிடைச்சது? இல்ல, யாரோ ஒருத்தரோட கேமரால மாட்டிடுச்சு. அதே மாதிரி யாராவது அப்படி எரியப்பட்டிருந்தா அவன முதல்ல நீங்க காட்டுங்க, அப்புறமே நம்ம பேசலாம். இல்ல, மிஸ் ஆயிருக்கலாம்ல கேமரா. எந்த கேமராலுமே மாட்டாம ஒண்ணு நடந்திருக்கலாம். எத்தனையோ பேர் ரேம்ப்ல ஏறுறாங்க. பவுன்சர்ஸ் எத்தனை பேர் சார் இருந்தாங்க? சரி சரி சரி, வேற ஏதாவது கற்பனை? பவுன்சர்ஸ் எத்தனை பேர்? சொல்லு தம்பி, நீ சொல்லு, வேற ஏதாவது கற்பனை இருக்கா? நீ இருக்கிற பிரச்சனையை பத்தி பேசினா இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம், யூகத்துக்கு பதில் சொல்ல மாட்டேன். ஏதாவது இருந்தா காமிச்சு கேளு, நான் பதில் சொல்றேன். இல்ல சார், அத்தனை பேர் வரும்போது எல்லாத்தையும் வந்து வீடியோ ஃபுட்டேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு எப்படி கேட்க முடியும்? யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணி எத்தனை பவுன்சர்ஸ் யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? அதான் ஒரு தம்பி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். அவன் தான் ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சு. நீ சொன்னது என்னதான் தூக்கி எரிஞ்சாங்கன்னு சொன்னதவன் கரெக்டாக வந்து யார் எரியப்பட்டதோ அவன் முகத்தோட இப்போ கேப்சரோட ஃபுட்டேஜ் இருக்குன்னு பொழுது ஏன் உங்களுக்கு வந்து வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கேட்குது? டிஆர்பிக்காவா? இல்லை, அவ்வளோ அந்த தம்பிக்கு என்ன நோக்கம் இருக்கும்? தம்பி, தமிழ்நாட்டில் எத்தனை பேரை வந்து பொய்யாக வந்து இங்கே பேச வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு நான் உதாரணம் சொல்லட்டுமா? கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்தில் ஒரு கலெக்டரை போய் சொல்ல வச்சாங்க அந்த அரசாங்கம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த கள்ளச்சாராய மரணம் இது காரணம் இல்லைன்னு சொன்னாங்க. முதலமைச்சரே கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிட்ட 100% போய் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் நீங்கள் பொய் சொல்லி இயக்க வைக்கிறதுலாம் இங்கே ரொம்ப சாதாரணமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தம்பி. இதை நீங்கள் வந்து இருக்கிறத ஃபேக்டை பேசிட்டு போயிட்டா பிரச்சனை, அவ்வளோதான். இல்லை, பட் அவர் வந்து காவல்துறையிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த தம்பி இன்டர்வியூ கொடுக்குறாப்புல. இது கிட்டத்தட்ட நேற்றே ஓரளவு இந்த இஷ்யூ வந்து வந்துருச்சு. மறுபடியும் பிரஸ் கிட்ட கேட்கும்போது ஆஃப் பண்ணுங்கன்னு அந்த தம்பி சொல்றாப்புல. இப்போ காவல்துறை கிட்ட போய் ஃபேக்காக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா காவல்துறை வந்து மறுபடியும் அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க தானே? அந்த மாதிரி ஆக்ஷன் ஏன் இன்னும் எடுக்கலன்னு கேட்குறேன். அது நீங்கள் காவல்துறை தான் கேட்கணும். தமிழ்நாடு காவல்துறையை முதலமைச்சருக்கு கீழே இயங்கக்கூடிய காவல்துறை தான் நீங்கள் கேட்கணும். இல்லை, இணையத்தில் நேற்று தாவேக்காவுடைய ஆதரவாளர் எல்லாருமே இது திமுக தான் வந்து பண்ணுது, திமுகவில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் அந்த தம்பியை தூண்டி விட்டு தளபதி விஜய்க்கும் அங்கே இருந்த அந்த மாநாட்டுக்கு வந்து ஒரு அவப்பேர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஃபேக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிட்டாங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஏன் டிஎம்கே பேரை சொல்ல மாட்டீங்க? தம்பி, எனக்கு இவன் தான் செய்ய சொன்னான்னு தெரிஞ்சதான் நான் சொல்லுவேன். இவன் செய்ய சொல்லியிருக்கலாம்னு யூகத்தின் அடிப்படையில் பேசுறதை விட அப்ப என்ன சொல்றாங்க, செய்ய செஞ்சானோ அவனை தான் நம்ம டார்கெட் பண்ண முடியும் பொழுது மொத்தத்துல இது பொய்யான தகவல் உங்களுக்கு முதல்ல புரியுதா புரியலையா? அது ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஊடகவியல் தானே, நீங்க நடுநிலையா இருக்கீங்களா? இல்ல ஒரு சார்பு எடுத்து பேசுறீங்களா? நடுநிலையா தான் இருக்கு. நடுநிலையா இருக்கீங்களா? அப்ப நடுநிலையா பேசுவோம். நீங்க எந்த பக்கம் டிஎம்கே சார்பாவோ பிஜேபி சார்பாவோ அதிமுக சார்பாவும் பேசல. அப்போ ஒரு ஸ்டாண்டுக்கு வாங்க. எந்த கம்ப்ளைண்ட் சொல்லப்பட்டதோ அந்த கம்ப்ளைண்ட்ல இருக்கக்கூடிய நபர் இவன் கிடையாதுன்னு உறுதியாச்சு. சரத்குமார் கிடையாது, சரத்ன்றவன் கிடையாதுன்னு பொழுது அப்போ இது பொய்யாக சித்தரிக்கப்பட்டிருக்குன்னு தான் உண்மை. அந்த பவுன்சர்ஸ் என்னை தூக்கி போட்டாங்க, கீழே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தது நான் தான் சொல்றான். அந்த தொங்கிக்கிட்டு இருந்த நபர் இவர் இல்லைன்னு உறுதியானது பிறகு இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு. அப்போ இவனை இயக்க வச்சிருக்காங்க. ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் ட்ரெயின்ல போகும்போது ஒருத்தன் கணத்துல பழிச்சு அடிச்சிட்டாரு, தெரியுமா? தெரியும், மெட்ரோல. அதுக்கப்புறம் அவன் என்ன பேட்டி கொடுத்தான்? தெரியாம அவர் கைப்பற்றுச்சு, அவர் என்ன அடிக்கலை. புரியுதுங்களா? இதெல்லாம் இந்த தமிழ்நாட்டு அரசியல நாங்கள் பார்த்துருக்கோம் காலங்காலமான பொழுது. மக்களுக்கு அப்பட்டமாக தெரியும் இது எவ்வளோ பெரிய நாடகம், யார் இந்த நாடகத்தை இயக்குறா, அந்த நாடக கம்பெனியோட ஓனர் யார், காலங்காலமாக எப்படி இவங்க நாடகத்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியணும் பொழுது உங்கள் நாடகம் இனிமேல் எடுபடாது. புரியுதா? உங்களுக்கு இனிமேல் அடி கன்ஃபார்ம் தான். இனிமேல் போட்டி டிவி கேட்க டிஎம்கே தான் சொல்லியாச்சு பொழுது வா களத்தில் தர்க்க ரீதியாக பேசுவோமா? எல்லாத்துக்கும் அப்பன்னு ஒருத்தர் சொன்னார்ல ஸ்டாலின் அவர்கள், அவருடைய ஆட்சி இது வரைக்கும் நல்ல ஆட்சி கொடுத்துருக்காரா கொடுக்கலையா? ஆங்கர் உங்கள் வீட்லேயும் கரண்ட் பில் நீங்கள் கட்டுவீங்கல்ல, குடும்பத்தில் வீட்டு வரி சொத்து வரி கரண்ட் பில் எல்லாம் கட்டுறீங்கல்ல, எந்த லெவல்ல இருந்து எந்த லெவலுக்கு ஏற்றி விட்டுருக்காங்கன்னு உங்களுக்கும் தெரியும்ல. எல்லா சாமானியனுடைய வாழ்க்கைக்காக தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் தம்பி. நமக்கு வந்து திமுக வந்து அவங்க கூட தனிப்பட்ட எந்த விரோதமும் கிடையாது. நம்ம கேள்வி எழுப்புறதுனா பாமர மக்களை பற்றின கவலை இல்லாமல், புரிதல் இல்லாமல், அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதி செய்யாமல், அவர்களுக்கான உடை, குடிநீர், இருப்பிடம், அந்த மருத்துவம், பெண்கள் மீதான பாதுகாப்பின்மை இதெல்லாத்தையும் சரி செய்யறது தான் ஒரு அரசாங்கம். இதைத்தான் சரி செஞ்சு கொடுன்னு கேட்குறேன். நீ கோடி கோடியாக சம்பாரிச்சு நீ வந்து 200 கோடி தூக்கி ரோட்டில் போட்டு கார் ஓட்டிட்டு உன் இஷ்டத்தை சுற்றிக்கிட்டு இருந்த பல இதெல்லாம் செஞ்சீங்கல்ல. நம்ம சிக்கலை குறித்து பேசணும்னாக்கா உதயநிதி அவர்கள் கலந்து கொண்ட முதல்ல துணை முதலமைச்சர் ஆன பிறகு கலந்து கொண்ட பொழுது ஏர் ஷோவில் 5 பேர் இறந்து போனாங்க. இறப்பு எவ்வளோ பெரிய விஷயம், ஒரு குடும்பத்தை நிலைகுலைய செய்யும். தூக்கி போட்டு எவ்வளோ பெருசாக பேசுங்களா? இன்ன வரைக்கும் அந்த குடும்பத்தோட கதி என்ன சொல்லுங்க, திமுக சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரத்தில் இறந்து போன அத்தனை அந்த குடும்பத்துடைய நிலை என்ன சொல்லுங்க. வேங்கவேலில் அந்த மாணவ பிள்ளைகளை வந்து அவங்களுக்கு ஒரு அடக்குமுறைக்கு உண்டாக்கி அவங்கள வந்து டார்கெட் பண்ணி அவங்கள நீங்கள் தான் அப்படின்னு சொல்ல வச்சாங்கல்ல, அவங்க வந்து எவ்வளோ பெரிய சிக்கலுக்கு உண்டானாங்க அவங்கள சொல்லுங்க. புல்லட் ஓட்டுனதுக்காக கையை விட்டுனீங்கல்ல தம்பி. நீங்கள் நம்ம சென்னையில் இருக்கிறோம், அதனால் வந்து இங்கே வந்து பல விஷயங்கள் கடந்து போயிடும். ஊர்ப்புறத்தில் நீங்கள் போய் பாருங்களேன், அது எவ்வளோ பெரிய வேதனை உயர்படுத்தும் பாருங்க. அவன் வந்து ஒரு புல்லட் ஓட்டக்கூடாது, சாதி ரீதியாக கொஞ்சம் மேலே வந்துட்டாக்கா ஸ்கூலில் வந்து நீங்கள் தாக்குதல் நடத்தப்பட்டது. ரொம்ப 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 என்ன சொல்கிறது,
ஒரு ஒரு அசௌகரியமான ஒரு சூழலை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி வச்சிருக்கிறது ஒரு ஆட்சிக்கு, நல்ல ஆட்சிக்கு ஒரு ஒரு கேள்வி. இல்ல நீங்க எவ்வளவு சொல்றீங்க திமுக ஆட்சியில என்னென்னலாம் நடக்குது, வேங்கை வயலை பத்தி பேசுறீங்க, புல்லட் ஓட்டுனா வந்து கையை வெட்டுறாங்கிறீங்க, வேங்கை வயல்ல பாதிக்கப்பட்ட மக்களையே இந்த மாதிரி குற்றவாளிகளா ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னு சொல்றீங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சாதி ரீதியான ஒரு புரிதல் இருக்கு, இந்த மாதிரிலாம் சாதியால மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. அதே சாதியின் பேரால ஒரு தம்பி வந்து கொலை செய்யப்படுறான் கவின்னு. தளபதி விஜய் அவர்கள் இது வரைக்கும் ஒரு அறிக்கை கூட வெளியிடல. அன்னைக்கு மாநாட்டுல பேசவும் இல்லை. இப்போ விஜய் அவர்கள் அது குறித்து நடவடிக்கை எடுத்துட்டா பேசிட்டா உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி ஆயிரும், அப்படித்தானே? ஆமா, எனக்கு மகிழ்ச்சி ஆயிடும். உங்களுக்கு மகிழ்ச்சி இல்ல? அப்புறம் இந்த ஊர்வாயெல்லாம் வாய முடிப்பு, அப்படித்தானே? அதெல்லாம் ஊர்வாய கேட்குறேன். விஜய் அவர்கள் தன்னுடைய குரலை எழுப்பினாரா? அதுதான். சரி, இப்போ இது குறித்து வேற எந்த கட்சியெல்லாம் குரல் எழுப்பியிருக்கு? எல்லா கட்சிகளும் குரல் எழுப்பியிருக்காங்க. என்ன தீர்வு? எடப்பாடி பழனிசாமி சார் தீர்வு ரெண்டாவது. நான் என்னுடைய நான் என்ன நினைக்கிறேங்கிறத நம்ம ஆர்கியூ பண்றதுக்கு வரல. நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க, நீங்க கேட்கறது நான் பதில் சொல்றேன். இல்ல இப்ப தீர்வு கிடைக்கும்னா தான் தளபதி விஜய் வந்து அறிக்கை வெளியிடுவார், இல்லனா வெளியிட மாட்டார். எந்தெந்த கட்சி இதுல வந்து குரல் கொடுக்குறது? எல்லா கட்சியும் எல்லா கட்சியும் திமுகவோட இருக்க கூட்டணி கட்சிகள் ஆமா எல்லாரும் கொடுத்துருக்காங்களே. கொடுத்துருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்துருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் கொடுத்துருக்காங்க, மதிமுக கொடுத்துருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு, சீமான் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு, சீமான் நேர்லையும் போய் பார்த்தாரு, கவினோட குடும்பத்தை நேர்ல போய் பார்த்தாரு. சரிதான், இதை படிங்க. தளபதி விஜய் அவர்கள் கொடுத்தாரான்னு கேட்டேன். இது வந்து ஆதவர்ஜுனா கொடுத்தது. ஆதவர்ஜுனா இல்ல, எல்லா கட்சியும் அதை படிங்க. எல்லா கட்சியும் சார் அதை நான் பார்த்துட்டேன். நான் என்ன சொன்னேன், நான் என்ன சொல்றேன்னா எல்லா கட்சியும் ஃபர்ஸ்ட் படிக்க சொன்னேன். நான் கேக்குறது கட்சியினுடைய அறிக்கை. நான் எல்லா கட்சியும் இது பாருங்க, சீமான் நினைச்சிருந்தா இடுமாவனம் கார்த்திகை வச்சு ஒரு ட்வீட் போட்டா, நீ பிஜேபியாடா எந்த சார்புல புரியல. இப்ப நெறியாளர் சார்புல வந்து பேசுறியா, கட்சி சார்பா பேசுறியா? நெறியாளர் சார்புல தான் பேசுறேன். அப்ப படிங்க தம்பி, மக்களுக்கு தெரியும். எனக்கு தான் தெரியுமே சார், உனக்கு தெரிஞ்சது இல்ல. இப்ப நீ எல்லாருக்குமே தெரியும். உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். கேமரா இதுக்கு ஆஃப் பண்ணிடலாம்ல, ஆஃப் பண்ணிடலாம்ல. உனக்கு எனக்கு தெரியும், கேமரா ஆஃப் பண்ணிட்டு பேசிட்டு போயிடலாம். மக்கள் தானே உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். நீங்க எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறீங்க? மக்கள் தானே பாக்குறாங்க. படின்றேன், படி. சரி, இது எல்லாருக்கும் தெரியும். பாத்தியா தம்பி, இது எல்லாருக்கும் தெரியும். ஆணவ படுகொலை உச்சநீதிமன்றத்தில் தாவேகா மனு. ஆணவ படுகொலையை தடுக்க தனிச்சட்டம் இயற்ற உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தாவேகா சார்பில் மனு. தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா மனு போட்டிருக்காரு. இது என்னைக்கு, யார் சார்பா? இது என்னைக்கு போட்டது? எதுல இருக்கு பாரு. என்னைக்கு போட்டது? ஆகஸ்ட் 28. கவின் என்னைக்கு சார் கொலை செய்யப்பட்டான்? சரி, எல்லா கட்சிகளும் என்னைக்கு சார் களத்துல போய் நின்னாங்க? எல்லா கட்சிகளும் என்னைக்கு அறிக்கை விட்டாங்க? நீங்க மாநாட்டிலையும் கவினை பத்தி பேச மாட்டீங்க. மாநாடு எல்லாம் முடிஞ்சு 21ஆம் தேதி தானே மாநாடு. மாநாடெல்லாம் முடிஞ்சு அதுக்கடுத்து 7 நாள் கழிச்சு போய் மனு போடுறீங்க. இது எப்படி இருக்கும்? நான் கேட்டது கட்சியினுடைய அறிக்கை. எல்லா கட்சியும் பேசினப்ப, தமிழ்நாடே இந்த இஷ்யூவை பேசினப்ப தாவேகா ஏன் அமைதியா இருந்தாங்க? அதான் என் கேள்வி. நீ கொண்டுகிட்டே இருப்ப, நீ கொண்டுகிட்டே இருக்கிறதுக்கு நான் வந்து உட்காந்து உங்ககிட்ட போராடிட்டே இருக்கிறத விட சட்ட ரீதியாக ஒரு விஷயத்தை அணுகி அதற்கு தீர்வு எடுவதற்கான ஒரு முயற்சி தான் நீ தாவேகா செஞ்சிருக்கு. அது கவினோட உடலை அடக்கம் செய்யறதுக்கு முன்னாடியாவது செஞ்சிருக்கணும். ஏன் தம்பி 28ஆம் தேதி அப்படிதான் ரூல்ஸ் இருக்காங்க. ஏன் எல்லா கட்சிகளும் அன்னைக்கு போய் களத்துல நின்னாங்க? இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. ஏன் எல்லா கட்சிகளும் அன்னைக்கு போய் களத்துல இன்னைக்கு செஞ்சிருக்க விஷயம் நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போனது இது உங்களுக்கு பெருசா தெரியல. இதை ஏற்கனவே விசிகா வந்து சட்டமன்றத்துல பேசி இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தடவையும் நாங்க ஆட்சிக்கு வந்தா தனிச்சட்டம் ஈட்டுறோம்னு சொல்லி இருக்காங்க. சட்டமன்றத்துல பேசுறது நீதிமன்றத்துக்கு போனது வேற. இவங்க எல்லாம் ஏற்கனவே பண்ணிட்டாங்க சார். நீதிமன்றத்துக்கு போயிருக்கா விசிகா? இவங்க எல்லாம் ஏற்கனவே நீதிமன்றம் போயிருக்கா விசிகா? சட்டமன்றத்துல பேசி இருக்காங்க. பேசுனது முக்கியம் இல்ல, நீதிமன்றம் போயிருக்கியா? நீ பேசியாச்சுல முதலமைச்சர். நானும் கேட்கலாம் தம்பி, சரி நீதிமன்றம் சொல்லிடுச்சுல, உடனே உங்களுக்கு தீர்வு கிடைச்சிருமா? நானும் கேட்கலாம். சரி ஓகே, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி விடுதலை சிறுத்தை எல்லாமே பேசிட்டீங்கல்ல, முதலமைச்சர் அதுக்கு என்ன பதில் சொன்னாரு? ஆமாப்பா, என் கூட்டணி கட்சிகள் இவ்வளவு பேர் வந்து இது சொல்லிருக்கீங்க, நான் தனி தீர்மானம் நிறைவேற்றுறேன் சொன்னாரா? இல்ல, அவர் பிசிஆர் இருக்கு அதுவே போதும். என்னது பிசிஆர் இருக்கு அதுவே போதும்? ஏன் தனிச்சட்டை ஏற்ற மாட்டீங்க? அப்போ உங்க ஆட்சியில வந்து இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும், அப்படிதானே? சார் நான் என்ன கேட்க உங்களுக்கு தம்பி, உனக்கு புரியலையா என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க சரியில்லை இல்ல நாளா நடிக்கல, அவங்க சரியில்லைன்னு தான் நீங்க வரீங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டா அவர் பண்ணிட்டாரா, அவர் ஏன் பிசிஆர் போதும்ட்டாரு அப்படிங்கிறீங்க. நாங்க நீதிமன்றம் போயிருக்குன்னு சொல்லியாச்சு. நீதிமன்றம் போய் மனு போட்டிருக்கீங்க, ஏன் இவ்வளவு லேட்டா போட்டீங்க நான் கேட்கறேன். கவின் இறந்தது என்னைக்கு? சரி, தமிழ்நாடு முழுக்க அதை பேசுனது என்னைக்கு? எல்லா கட்சிகளும் கவினுடைய வீட்டுக்கு போய் அவங்க ஊருக்கு போய் அவங்க சொந்தக்காரங்களை பார்த்து ஆறுதல் சொன்னது என்னைக்கு? நீங்க மனு போட்டது என்னைக்கு? ஏன் இவ்வளவு லேட்? கவினோட நிக்காமல் ஒரே ஒரு அறிக்கை தாவேகா சார்பில், அந்த அறிக்கையில என்ன நடந்திருக்கும்? தாவேகா சார்பா நீதிமன்றம் போயிருக்கோம். நீ ஏன் பேசல, நீ ஏன் பேசல, நீ ஏன் பேசல, நீ ஏன்டா கேட்கிறேன்? நீ என்ன கேட்கறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. நான் எப்ப பேசணும், நான் எப்ப செய்யணுன்றதுக்கு எனக்கான விஷயத்த நான் செய்யறேன்றது இல்ல. இது வந்து மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. பாக்கட்டும், அன்னைக்கு அந்த பிரச்சனை நடந்தப்ப எத்தனை கட்சி போய் கலந்து அதே மக்கள் தான் பாத்துருக்காங்க. பண்றாருன்னு அவங்க கொல்றவனை விட்டுட்டு லேட்டா அறிக்கை கொடுக்குற பாப்பாங்களா? இது முட்டாள்தனமா இல்லையா? நான் கேக்குறேன், ஏன்டா உங்க ஆட்சியில வரிசையா கொண்டுகிட்டே இருக்கீங்களா? இதை பத்தி பேசுங்கன்னு சொன்னாக்கா, இதை பத்தி சரி, இதை பத்தி நீங்க தனிப்பட்ட முறையில் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? ஒரு ஊடகவியலரா நான் சொல்றேன்,
நீங்க கொலை செய்தவர் ஒரு ஊடகவியலரா ஒரு தனிப்பட்ட முறையில நீ ஒரு கண்டன பதிவு போட்டிருக்கியா சார்? நான் வந்து ஒரு ஊடகவியலரா போட்டிருக்கியா? போட்டிருக்கேன். என்னோட சமூக வலைதள பக்கங்கள்ல நான் போட்டிருக்கேன். என்னன்னு போட்டிருக்கீங்க? நான் வந்து கட்சி ஆரம்பிச்சு இப்போ கொலையாளிக்கும் உங்களுக்கும் போட்டி கிடையாது சார். சார். இங்க இருக்கக்கூடிய கட்சிக்கும் இல்ல சார், நான்காவது தூண் தானே ஊடகம். நான் என்ன சொல்றேன்னா உங்க கம்பேரிசனே தப்பா இருக்கு. இங்க கம்பேரிசன் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஊடகத்தூண் உங்களுக்கு நாலாவது தான் தூண் தானே சார். ஊடகத்தூண் நாலாவது தூண் தானே. நாலாவது தூணை தான் நான் கேள்வி எழுப்புறேன். ஊடகங்கள் தான் அந்த பிரச்சனை வரும்போது பேசுறோம், ஆதரவா இருக்கிறவங்களை இன்டர்வியூ பண்றோம், கொலைக்கு எதிராக இருக்கவங்களை இன்டர்வியூ பண்றோம், இந்த மாதிரி விஷயங்கள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சரி, இப்போ உங்களுக்கு சார் உங்களுக்கு போட்டி யாருன்னே நீங்க எங்க கூட போட்டி போடக்கூடாது சார். உங்களுக்கு போட்டி இங்க இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள், அந்த கட்சிகள் செய்யறாங்க, நீங்க ஏன் செய்யலன்னு தான் நான் கேட்கறேன். செஞ்சிருக்கும் பாடுறான்னு தம்பி நாங்க சொல்றோம். ஏன் இவ்வளவு லேட்டுன்னு நான் கேட்கறேன். தம்பி நீ என்ன சொல்றது? இதுக்குதான் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. கிடையவே கிடையாது. நீ அப்ப நீங்க சொல்லிருங்க, எங்களுக்கு எப்ப தோணுதோ அப்பதான் பண்ணுவோம். முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு தீர்வேற்றதுக்கு தான் தம்பி நாங்க முயற்சி எடுக்கிறோம். புரியுதா? நீ தாவேக்கா பிடிச்சி தொங்கணும்னு பிளான் பண்ணினா அது உன்னுடைய கனவு பலிக்காது. இந்த மாதிரி தொங்குனவங்க கதையெல்லாம் நாங்கள் எவ்வளோ பார்த்துட்டோம். இந்த தடவை ரேம்ப் வாக்கில் நிறைய பேர் ஏறிட்டாங்க. பவுன்சர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அவங்கள. இந்த மாதிரி எந்த இடத்துல விஜய் வந்தாலும் வந்து ரசிகர்கள் அவரை வந்து பார்க்கறதுக்கு போயிடுறாங்க. பவுன்சர்ஸ் வந்து நிறைய பேரை பிடிச்சிக்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரே ஒருத்தரை தான் வந்து தூக்கி எறிஞ்சாங்க. அப்போது தளபதி விஜய் வந்து இனிமேல் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் யாரையுமே தூக்கி எறியலை அப்படிங்கிறீங்க. எல்லாரையும் ஒரு மாதிரி இறுக்கி பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த நிலை வந்து தொடர்ந்துட்டே இருந்தால் நாளைக்கு ஓட்டு கேட்க தெரு தெருவாக போக வேண்டியிருக்கும். மாநாடு இன்னும் நிறைய போட வேண்டியிருக்கும். பொதுக்கூட்டங்கள் நிறைய போட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி டைமில் விஜய் எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணலான்னு இருக்கிறாரு. அப்பவும் இதே மாதிரி சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு பனையூருக்கே வர வச்சு ஓட்டு கேட்க முடியாதுல்ல. அப்போ நம்ம களத்துக்கு வந்து தானே. சரி சரி. இந்த மாதிரி அந்த ஸ்டார்டம் அவரோட அந்த ஸ்டார்டம் நம்ம நிறைய பேர் கேட்கறதோட சார்பா தானே கேட்குறீங்க. ஆமாம், அப்படிதான். நீங்களா கேட்கல? நானெல்லாம் கேட்கல. சரி ரைட். இந்த மாதிரி கேட்குற முட்டாப்பலுக்குலாம் நான் ஒரு விஷயம் புரிய வைக்கிறேன். அந்த முட்டாளுங்களுக்கெல்லாம் சொல்லுங்க. நம்ம நடைபயணம் போனால் ரூட் மேப்னு சொல்லி ஒன்று வந்து காவல்துறையிட்ட கொடுப்போம். பாதுகாப்பு என்பது தமிழ்நாடு அரசையும் காவல்துறையிட்டையும் கேட்போம். இப்போ பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையுடைய பொறுப்பு. ரூட் மேப்பை பார்த்து அவங்க தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க. அந்த ஒரு நபருக்கு உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியாட்டி அந்த அளவுக்கு நாங்கள் அன்ஃபிட் ஆட்சி, ஒரு தனி நபருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க. இல்லை பாதுகாப்பு கொடுப்பாங்க, அதன்படி அவர் நடந்து போக போகிறார், அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி பாதுகாப்பு கொடுப்பாங்கன்னா தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துக்கும் வந்து விஜய் அவர்கள் அந்த களத்திலே வந்து அந்த மக்கள் எந்த ரிப்பன் பில்டிங் முன்னாடி போராடினாங்களோ அங்கேயே நேரில் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கலாம். இல்லை ஃபர்ஸ்ட் நான் சொன்னதில் ஓகே தானே உங்களுக்கு? அந்த கேள்விக்கு உங்களுக்கு முடிஞ்சு இல்ல அப்படி திருப்தி ஆயிட்டீங்கல்ல? இல்ல அப்படி காவல்துறை தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னா மாநாட்டிலையும் காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க போறாங்க. காவல்துறை இருந்தாங்கல்ல, அப்புறம் ஏன் பவுன்சர்ஸ் ஏன் கொடுக்கல? உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலையா காவல்துறை? எங்க கொடுத்தாங்க? அவ்வளவு பேரை கண்டுரோல் பண்ணி உங்களால நிப்பாட்ட முடியலையே. அப்ப நீங்க போதிய அளவுக்கு எத்தனை லட்சம் பேர் வராங்கன்னு தெரிஞ்சு ஏன் காவல்துறையை கம்மியா அனுப்பிச்சிங்க? ஏன் அனுப்பிச்சிங்க? பிளான் தானே உங்களுக்கு. அப்ப அது ஏதாவது ஒன்று நடக்கணும். காவல்துறையினர் வந்து கம்மியா இருந்ததுனால தான் பவுன்சர்ஸ், இல்லைன்னா பவுன்சர்ஸ் இருந்திருக்க மாட்டாங்க. தேவையில்லையே, நீங்க காவல்துறை ப்ராப்பரா கொடுங்க, பவுன்சர்ஸ் வேணாமே. இல்லை எல்லா இடத்துக்கும் ஒரு பவுன்சர்ஸோட தான். நீ காவல்துறை இத்தனை காவல்துறை இந்த இதுக்கு மினிமமாக கொடுக்குறேன், இவ்வளோ கூட்டம் வரும், நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம், நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்து கொடுங்க. பவுன்சர்ஸே இருக்க மாட்டாங்க. வேண்டாம். ஷுவரா சொல்லுங்க. நீங்க காவல்துறையினர் கொடுக்குற பாதுகாப்பே போதும். காவல்துறை நீங்க அந்த அளவுக்கு உறுதியா பாதுகாப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துட்டு கொடுங்க, போதும். காவல்துறையினர் பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்கிறதுனால தான் பவுன்சரு, இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு எல்லாமே அதனால தான். ஆமா ஆமா தம்பி, நீங்க ஒரு விஷயம் நீங்க நல்லா நடக்கணும்னு ஆசைப்படுவீங்க, உன்னை எதிர்த்து நான் கலங்கன்றேன், எனக்கு நீ முழு பாதுகாப்பு கொடுத்து நல்லபடியா செஞ்சு கொடுத்துருவீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அதானே எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப இனிமே அடுத்து ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது, அப்பவும் இதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரியே காவல்துறையினர் வந்து போதுமான அளவு இல்ல கூட்டத்தை கட்டுப்படுத்த அப்படிங்கும்போது மறுபடியும் பவுன்சர்ஸ் தான் வந்து தளபதி அவர்கள் பக்கத்துல யாரும் நெருங்காம பாத்துக்கணும். இல்ல அப்ப வந்து மறுபடியும் இதே மாதிரி அசம்பாவிதம் இல்ல, இந்த தடவை ஒரு தம்பி தூக்கி போட்டாங்க. தம்பி நடைபயணம் போகும்போது வைப்பிரிவு பாதுகாவலர் இனிமேல் கூடயே வருவாங்க, கன்மேன் வருவாங்க. சரி, புரியுதுங்களா? போதிய பாதுகாப்பு இருக்கும், பாத்துக்கலாம். இல்ல இனிமே இந்த மாதிரி ஒரு தம்பி தூக்கி எரிஞ்சிட்டாங்க பவுன்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ வராதான்னு கேக்குறேன். ஷுவரா சொல்ல முடியும் உங்களால? தளபதி வந்து கண்டிச்சிட்டாரு, இனிமே யாரையும் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இனி எவ்வளவு பேர் வந்து தமிழ்நாடு அரசு வந்து காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்குதோ கொடுக்கலையோ, நீங்க நடிக்கிறீங்களோ நடிக்கலையோ, இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ பவுன்சர்ஸ் வச்சு நெருங்க விடாமல் பாதுகாப்பான முறையில் வந்து அவங்களுக்கும் இவருக்குமான அந்த எந்த யாருக்கும் சிக்கல் ஏற்படாதவண்ணம் தான் அடுத்து பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா நடைபயணம்ன்றது உங்களுக்கு கிரவுண்டில் இறங்கி நடக்கும்போது எவ்வளோ க்ரௌட் வரும்ன்றது எல்லாத்துக்கும் தெரியும். அதற்கெல்லாம் பிளான் பண்ணி தான் செய்வாங்க. பிளான் பண்ணாமல் செய்ய முடியும்.